अस्सलाम वालेकुम வீவர்ஸ், வெல்கம் டு இனாயாஸ் கிச்சன் ரெசிபி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வீவர்ஸ். இன்றைக்கி நாம் நண்டு வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்டு 1.5 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கழுவி. இப்போ நாம் இதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. தக்காளி சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக இதில் போட்டிருக்கேன். பெப்பர் பவுட்ரு 2லேருந்து 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். காரம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றோம், அதனால் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு மீடியமாக இருக்கும் காரம். உங்களுக்கு நல்லா சுருக்குன்னு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் இல்லைன்னா பெப்பர் அதிகமாக போட்டுக்கலாம். மல்லித்தூள் அது ஒரு 2 டீஸ்பூன் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நான் கல் உப்பு போட்டிருக்கேன். நீங்கள் உப்பும் உங்களுக்கு தகுந்தா போல் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நாம் நண்டு இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நண்டு தண்ணியே தேவையில்லை, அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் நண்டுலேயே. இப்போ இந்த மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சோம்பு நான் முழுசாக கொஞ்சம் போட்டிருக்கேன். பவுடர் இருந்தால் பவுடர் கூட நீங்கள் போட்டுக்கலாம், 1 டீஸ்பூனு. கொஞ்சம் கறிவேப்பிலை அதையும் நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிட்டு நல்லா வேக விட்டுடலாம். காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு ஒரு எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் பெப்பர் பவுட்ரு சேர்த்துருக்கேன். சால்ட்டு பார்த்து போட்டுக்கோங்க. காரம் ஏற்கனவே நான் பெப்பர் 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 2லேருந்து 3 டீஸ்பூனு நான் எழுதியிருக்கேன். அப்போ நான் 2 டீஸ்பூன் போட்டிருந்தேன். இப்போ 1 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெப்பரு. நீங்கள் காரம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக விடலாம். இந்த மசாலாலேயே கொஞ்ச நேரம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு 30 நிமிஷம் இதை மூடி வேக விட்டுடலாம். நம்ம மசாலா நல்லா திக்காயிட்ருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், கிரேவி திக்காயிடுச்சு. நண்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடணுன்னு தோணுதில்ல. வாங்க நீங்களும் சாப்பிட்லாம். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணதுக்கு
ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.